சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல். உரிய ஆவணங்களின்றி கொண்டு சென்றதால் தேர்தல் கண்காணிப்பு குழு நடவடிக்கை. நாட்டையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் நாளை தீர்ப்பு. மதுரை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. நாடு முழுவதும் ஏப்ரல் 1 முதல் வங்கி ஏடிஎம் விதிகளில் மாற்றம். ஏடிஎம், யுபிஐ பரிவர்த்தனைகள் இனி முற்றிலும் இலவசம் இல்லை என அறிவிப்பு. உள்நாட்டு விமான கட்டணங்களுக்கான உச்சவரம்பு நாளை முதல் நீக்கம். ஒன்றிய அரசின் அறிவிப்பால் விமான கட்டணம் மீண்டும் பன்மடங்கு உயர்கிறது. துறை வாரியாக வளர்ச்சி இலக்குகளை நிர்ணயித்து ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் என்ற பெயரில் வெளியிட்ட முதலமைச்சர். தமிழ்நாட்டின் வளர்ச்சி முழுமையடைய அடுத்த 5 ஆண்டுகளும் திராவிட மாடல் தொடர வேண்டும் என வேண்டுகோள். பீகார் பாணியில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பது குறித்து அமித்ஷாவுடன் ஆலோசித்ததாக டிடிவி தினகரன் பேட்டி. என்டிஏ கூட்டணியில் அமமுக குக்கர் சின்னத்தில் 12 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக தகவல். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இன்று இறுதியாகிறது. புதுச்சேரியில் அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட 9 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. முன்னாள் அமைச்சர் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி ஆதரவாளர்கள் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். புதுச்சேரியில் கடந்த முறை 5 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுகவுக்கு 2 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டதால் அதிருப்தி. பேச்சுவார்த்தையை நடத்தாமல் தொகுதிகளை ஒதுக்குவதா என அதிமுகவினர் ஆவேசம். முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அதிமுகவினருக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக குற்றச்சாட்டு. தேர்தல் அலுவலரிடம் திமுக ஐடி மற்றும் வழக்கறிஞர் அணி சார்பில் புகார். விசிறி சின்னத்துக்கு வாக்கு கேட்டார் நாஞ்சில் சம்பத். விசிலுக்கு பதிலாக விசிறி என குறிப்பிட்டதால் குழப்பம். ஆழக்கடலின் ஓசை ஆலயமணியின் ஓசையை விட விசிறியின் ஓசை வலிமை உள்ளதென்பதை நிரூபிக்க வாக்களியுங்கள் விசிறிக்கு, வாக்களியுங்கள் விசிறிக்கு. கடலூர் அரசு மருத்துவமனையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மின் தடை. அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் ஐசியு வார்டில் இருந்த பயனாளிகள் அவதி. ஆந்திராவின் சித்தூரில் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள். பண மதிப்பிழப்பு நாட்களை நினைவுபடுத்துவதாக அதிருப்தி. நாளை முதல் மாநிலங்களுக்கு கூடுதலாக 20% வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் ஒதுக்கீடு. ஒன்றிய அரசின் அறிவிப்பை அடுத்து ஒட்டுமொத்த ஒதுக்கீடு 50% அதிகரிப்பு. கேரளாவில் குஜராத் முதல்வர் பாஜக வேட்பாளரை வெளியேற உத்தரவிட்ட தேர்தல் அதிகாரி. முகூர்த்த நேரம் என்பதால் வேட்புமனுவை உடனே பெற வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிப்பு. ஐஏஎஸ் அதிகாரி என கூறி இளம் பெண்ணை திருமணம் செய்து மோசடி. திருமணம் செய்த மனைவியை விற்க முயன்றதும் அம்பலம். தேர்தல் முடிந்தவுடன் அனைத்து பொருட்களின் விலையும் உயரும். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை. ஈரானில் உள்ள நட்டான்ஸ் அணுசக்தி நிலையம் மீது இஸ்ரேல் தாக்குதல். பதிலடி தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தி இருப்பதால் அதிகரிக்கும் பதற்றம்.
ஹோர்முஸ் நீரிணையை 48 மணி நேரத்திற்குள் திறக்காவிட்டால் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. 2016 அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் மீதான புகாரை விசாரித்த FBI முன்னாள் இயக்குனர் காலமானார். FBI முன்னாள் இயக்குனர் மரணம் மகிழ்ச்சி அளிப்பதாக ட்ரம்ப் பதிவு. அமெரிக்க தடையால் 3 வாரங்களில் 3வது முறை ஒட்டுமொத்தமாக இருளில் மூழ்கியது கியூபா. மின்சாரம் இல்லாததால் வீணாகும் உணவுகள், அறுவை சிகிச்சைகள் ரத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.